பெரம்பலூர் அருகே தேரோட்டத்தின் போது அச்சு முறிந்து திடீரென தேர் சாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சொல்லுன் செல்வனிடம் கேட்கலாம். சொல்லுன் செல்வன், விவரங்கள். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கோவில்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல ஐயனார் கோயில் இருக்கு. மிக பழமையான கோயில் இது. இந்த கோயில்ல ஏற்கனவே ஐயனார் மற்றும் பரிவார தேவதைகள் நிறைய கருப்புசாமி, செல்லியம்மன், மாரியம்மன் எல்லாம் இருக்காங்க. இந்த கோயில்ல 2 தேர் இருக்கு. சின்ன சின்ன தேர் 2 தேர் இருக்கு. அது இல்லாம ஒரு சகடம் இருக்கு. சகடையில பாலதண்டாயுத பாணியும், பெரிய தேர்ல உற்சவர், அதாவது ஐயனாரும் கிடத்தி, அதே மாதிரி பக்கத்துல இன்னொரு தேர்ல காவல் தேவதையான கருப்பசாமியை வச்சு இன்னைக்கு தேர் எடுக்கிறதுன்னு கிராம மக்கள் தேர் திருவிழாவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. இந்த கோயில் திருவிழாவில் தேர் திருவிழாவுக்கு தேர் தரமா இல்லை, தகுதியா இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறையில அதிகாரிகள் தேர் இழுக்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் கிராம மக்கள் ஆர்வத்துல கோயில்ல தேர் திருவிழா நடத்தியே ஆகணும்னு ஒரு ஆர்வத்துல இன்னைக்கு தேர் திருவிழாவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. குன்னம் தொகுதிங்கிறதுனால அமைச்சர் சிவசங்கர், அதாவது போக்குவரத்துறை அமைச்சர், அந்த பகுதியில் நடக்கிற விழாக்களுக்கெல்லாம் அவரை கூப்பிடுறது வழக்கம். அது மாதிரி அவரும் விழாவில் கலந்துக்கிட்டாரு. அந்த நேரத்தில் இன்னைக்கு தேர் காலையில் தேர் தொடங்கினோடனே, தேரை வடம் பிடித்து மக்கள் இழுக்க ஆரம்பித்தோடனே, அந்த ஐயனார் சிலை வைக்கப்பட்டிருந்த தேர் அச்சு முறிந்து சாய்ஞ்சிச்சு. அதிர்ஷ்டவசமாக பக்கத்தில் கருப்புசாமி வைக்கப்பட்டிருந்த தேர் மேலே இந்த தேர் சாய்ஞ்சதுனால உயிரிழப்பு பொதுமக்களுக்கோ மற்றவங்களுக்கோ பக்தர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. உடனே அங்கேருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸார்லாம் பொதுமக்களை பாதுகாப்பாக விலக்கி வச்சுட்டு தேரை நிமித்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க. அமைச்சரும் உடன் இருந்து அதிகாரிகளெல்லாம் வரவழைச்சு தேரை நிலைநிறுத்தி, அதுக்கப்புறம் அந்த தேரில் இருந்த ஐயனார் உற்சவரை இந்த தேருக்கு இடமாற்றம் செய்து கோயில் தேரை வடம் பிடிச்சு இழுக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு பக்தர்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. கோயில் திருவிழாவில் உற்சவ மூர்த்தி வைக்கப்பட்டிருந்த தேர் அச்சு முறிஞ்சதுனால பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. குறிப்பாக அமைச்சர் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தேர் தடம்புரு பிறண்டும் சாஞ்சிருந்ததுன்னா நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு அந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி சொல்லுன் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.